தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஏஐனா என்ன, ஏஐ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ பைத்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்குது. சி, பைத்தான், C++, ஜாவா அது மாதிரி நிறையா இருக்குது. இதில் நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா பைத்தான் நம்ம எதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பைத்தானுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக பைத்தான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பைத்தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, பைத்தானை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹை லெவல் லாங்குவேஜ். இது வந்து இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ். ஏன் பைத்தானை இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். அதுவே வந்து நம்ம வந்து சிஏல பார்த்திங்க அப்படின்னா கம்பைலர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன் அதை கம்பைலர் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் அப்படின்னா 100 லைன் நீங்கள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன 100 லைனை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எத்தனை எரர் இருக்குது அப்படின்னு டோட்டலாக காமிக்கும். ஆனால் இதில் பைத்தானில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண 95 நீங்கள் 100 லைன் ப்ரோக்ராம் எடுத்தீங்கன்னா 96 லைன் வரைக்கும் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குது. 97வது லைனில் என்ன இருக்குது, எரர் இருக்குது. அப்போ எரர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு அந்த 97வது எரர் வந்து நீங்கள் கிளியர் பண்ணாதான் என்ன ஆகும், 98, 99, 100 இந்த 3 லைனையும் எக்ஸிக்யூட் பண்ணும். அது வரைக்கும் என்ன பண்ணும், 95 லைனையும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் சீலில் நம்ம அப்படி பண்ண முடியுமானா அப்படி பண்ண முடியும். அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பைத்தான் யூஸ் பண்ணுறோம். பைத்தான் பார்த்திங்க அப்படின்னா நிறையா அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சாஃப்ட்வேரு, அதே மாதிரி நம்ம யூடியூப் பார்க்குறாங்க, யூடியூப்பு, அதே மாதிரி கூகுள் குரோம் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க, பைத்தான் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி டெவலப் ஆச்சு அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைத்தான் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ், ஓப்பன் சோர்ஸ், ஹை லெவல், டைனாமிக்கலி டைப்டு அண்ட் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் நம்ம சொல்லுவோம். ஏன்னா யாருனாலும் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இது ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம யூஸரை வந்து என்ட்ரு பண்ணுறது என்னது ABCDEF இதானே. இப்போ ஹாய்னா ஹச்ஐ நம்ம டைப் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். இந்த ஹை லெவல் லாங்குவேஜை அந்த பைத்தானால் என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் ஹை லெவல் லாங்குவேஜ் நம்ம சொல்கிறோம். வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. அப்போது மிஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து லோ லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ்னால் 0 or 1s. அப்போ அந்த 0 or 1s கன்வெர்ட் பண்ணுறத நமக்கு என்ன பண்ணுவோம், கம்பைலர், இன்டர்பிரேட்டர் இது மாதிரி நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பைத்தான் வந்து இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ். ஓகே, பைத்தான் வந்து டெவலப் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 1985 to 1990. ஓகே, 1985லேருந்து 1990 வரைக்கும் என்ன பண்ணாங்க, அதை வந்து ரிசர்ச்சில் மட்டும் தான் இருந்துச்சு. பைத்தான் வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா கைடோ வான் ரோசம் அப்படிங்கிறத என்ன பண்ணார், பைத்தானை வந்து கண்டுபிடிச்சது 1991 தான் என்ன பண்ணார், பைத்தானை வந்து ரிலீஸ் பண்ணார். ஏன் கைடோ வான் ரோசம் வந்து பைத்தானுக்கு வந்து பைத்தான் நேம் வச்சார் அப்படின்னா ஃபேமஸ் டிவி ஷோ வந்து ஒன்று நெதர்லாண்டில் வந்து பார்த்துட்டு இருப்பார். அந்த சர்க்கஸ் நிகழ்ச்சி என்னன்னா மாண்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ். அதில் வந்து பை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்னேக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்னேக்கை பார்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சர்க்கஸை பார்க்குறவங்க எல்லா பேரும் பயந்தாங்க. அப்போ அதே மாதிரி நம்ம லாங்குவேஜை பார்த்து எல்லா பேரும் பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் என்ன பண்ணார், பைத்தான் அப்படிங்கிற நேம் வச்சார். அப்போ ஃபஸ்ட்டு வந்து மாண்டி பைத்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாண்டியை ரிமூவ் பண்ணிட்டு பைத்தான் அப்படிங்கிற நேம் வச்சார். அப்போ பைத்தான் லாங்குவேஜை பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க, பைத்தானை வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அப்போ சி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், இன்ட்டு, ஃப்ளோட்டு அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும். ஆனால் பைத்தானில் வந்து அது தேவையில்லை. அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பைத்தான் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிவிடுவோம். பைத்தானை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ப்ரோட்டோடைப்பில் அவுட்புட்டாகவும் செக் பண்ணிக்கலாம், ஸ்பீடாக இருக்கும். ஆனால் வந்து மற்ற லாங்குவேஜ்லாம் கம்பேர் பண்ணும்போது தனியாக ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஆகணும். இது மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்குது. இது எந்த அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, வெப் ஸ்கார்பிங், ஹேண்டில் பிக் டேட்டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெப் டெவலப்மெண்ட்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட் எல்லாத்தையுமே www.youtube.com இது எல்லாமே அது ஒரு வெப்சைட். இதுக்கு என்ன பண்ணுறாங்க, பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன பண்ணுறாங்க, அல்காரிதம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சி லாங்குவேஜ் வச்சு அல்காரிதம் வந்து டெவலப் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, பைத்தான் லாங்குவேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அல்காரிதம் வந்து டெவலப் பண்ணலாம். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெப் ஸ்கிராப்பிங், ஓகே அந்த இருக்கும். அதே மாதிரி ஹேண்டில் பிக் டேட்டாவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா சியில் கோடு ரைட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 100 லைன் ரைட் பண்ணுவீங்க. ஆனால் இதில் என்ன பண்ணலாம், 3 லைன் ரைட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே மாடியூல்ஸ், லைப்ரரிஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஹேண்டில் காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், எனக்கு என்ன பண்ணலாம், கஷ்டமான மேத்தமெட்டிக்ஸ் ஃபங்க்ஷனையும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், இதில் வந்து டெவலப் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, பைத்தான் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா விண்டோஸு, லினக்ஸு, மேக்கு, ராஸ்பெரி பை எல்லாத்துலேயுமே ஆகுது. பைத்தான் வந்து யூஸ் ஆகுது. ராஸ்பெரி பையில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம லினக்ஸ் OS தான் யூஸ் பண்ணுவோம். லினக்ஸ் OS யூஸ் பண்ணுறப்போ அதில் எல்லாமே என்ன பண்ணிருக்கோம், பைத்தான் லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சி லாங்குவேஜ் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் ப்ரோக்ராமிங் வந்து ரைட் பண்ணுறப்போ ராஸ்பெரி பை தான் நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்து NVIDIA போர்ட்ஸ்னால் நம்மளுடைய கிராபிக்ஸ் கார்டு தான் நம்ம சொல்லுவோம். ENQURIES FPGA கிட், இது வந்து நீங்கள் ECE படிச்சிருந்தீங்க அப்படின்னா FPGA கிட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதிலே நம்ம என்ன பண்ணுறோம்,
பைத்தான் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம 100 லைன் ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபியூ லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அப்போ 4 லைன் இல்லை 5 லைனை வந்து நம்ம ரைட் பண்ணி அவுட்புட் எடுக்க முடியும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுவோம், ஃபியூ லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் கொடுக்குறேன். அடுத்து ப்ரோட்டோடைப்பிங் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங் இஸ் ஃபாஸ்ட். ஏன்னா நம்ம ப்ரோட்டோடைப்பில் வந்து நம்ம அவுட்புட் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி சிண்டெக்ஸ் இஸ் சேம் அஸ் லைக் நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது எப்படி இருக்கும், சிண்டெக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியான இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபார் லூப் வந்து சீல் எழுதுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபார் ஐ இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 9 இது மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் என்ன இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கே என்னன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகே, இதான் ஒரு கண்டிஷன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப். இது என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்தடுத்த லூப்ஸ் இது மாதிரி வீடியோஸ் வரப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இதில் வந்து இன்டென்டேஷன் எரர், ஒயிட் ஸ்பேஸ் எரர், ஸ்கோப்பு ஆஃப் லூப்ஸ், ஃபங்க்ஷன் அண்டு கிளாஸஸ். ஓகே, கிளாஸஸ்ஸு லூப்ஸ் இது மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்டென்டேஷன் ஒயிட் ஸ்பேஸ்னால் என்னென்னா, இப்போ இன்டென்டேஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு லைன் எழுதுறீங்க, லைன் எழுதுறப்ப என்ன பண்ணணும், செமிகோலன் வச்சுட்டு அடுத்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அந்த லைனில் தான் நீங்கள் ஸ்டார்ட் ஆகணும். நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒயிட் ஸ்பேஸஸ் வரும். ஒருவேளை ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், இன்டென்டேஷன் வரும். இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறப்போ இன்டென்டேஷனாக என்ன, ஒயிட் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பைத்தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 3.11 இது மாதிரி சம்திங் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம பைத்தான் வெர்ஷன் வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா பைத்தான் 3.6.5 தான் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பைத்தானில் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 3.10.0 நாங்கள் போடுறேன். பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.11 வந்துருச்சு. ஏன் நம்ம 3.6.5 யூஸ் பண்ணுறோம்னா நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்போ சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பைத்தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோக்ராம் அண்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகே, பைத்தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாகவும் நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னால் என்ன, பைத்தானோட ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னா என்ன அப்படிங்கிற என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுவேன், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிங்க. இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.